அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஃபர்ஸ்ட் மாடல்ல மனிதர்கள் ஆகிய நாம் அல்லாஹ்க்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்போம். என்ன வாக்குறுதி கொடுத்திருப்போம்? யா அல்லாஹ் உன்னை மட்டும் வணங்குவோன்னு வாக்குறுதி கொடுத்திருப்போம். அப்ப அல்லாஹை வணங்குவதுன்னா என்ன? அல்லாஹ்க்காக தொழுவது. என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். நேர்ச்சை செய்வதா இருந்தாலும் அது அல்லாஹ்க்காக தான் நேர்ச்சை செய்யணும். அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்க்காக மட்டும்தான் செய்யணும். இப்படியெல்லாம் அல்லாஹ்க்காக செய்யக்கூடிய விஷயத்த வேற யாருக்காக செஞ்சாலும் அதுக்கு பேர் தான் இணை வைப்பு. இத பத்தி அல்லாஹ் சொல்றான், எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிடுவேன், ஆனா அந்த இணை வைத்தலை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எதுக்கு குரானை இறக்கணும்? நம்ம படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் குரானை இறக்கணும். ஆனா நாம அந்த குரானை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த குரான் வசனத்தை தாயத்துல எழுதி கட்டிக்கிறோம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த குரான் வசனத்தை தட்டையில எழுதி கரைச்சி குடிக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு குரான்ல சொல்லவே இல்லை. இதுதான் இணை வைப்பு. இது நம்மள நெருப்புல கொண்டு போய் சேர்த்துடும். அடுத்ததாக ரியா. இந்த ரியாவை பற்றி நம்மள பல பேர் தெரியறதே இல்லை. இந்த ரியா என்றால் மறைவான இணை வைப்பு. இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மார்க்கறிஞர், ஒரு செல்வந்தர், ஒரு போர் வீரர். இந்த மார்க்கறிஞர் தான் கற்ற கல்வியை அனைவருக்கும் சொல்லி கொடுத்தாராம். அந்த செல்வந்தர் தன்னோட சொத்தே அழியிற அளவு அனைத்து ஏழைகளுக்கும் தர்மம் செஞ்சாராம். அந்த போர் வீரர் இஸ்லாமிய போருக்காண்டி சென்று தன்னோட உயிரையே விட்டுறாராம். ஆனா இவங்க 3 பேரையும் அல்லாஹ் நரகத்துல போட்டுறான். மறுமையில போய், யா அல்லாஹ் உனக்காக தானே செஞ்சேன், என்னை எதுக்கு நரகத்துல போட்டேன்னு கேட்டதுக்கு அல்லாஹ் சொல்றான், இல்ல நீங்க பொய் சொல்றீங்க, எனக்காண்டி செய்யல. அனைவரும் நீங்க உங்களை பார்த்த அனைவரும் பாராட்டுறதுக்காகவும் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் தான் செஞ்சீங்க. அதனால உங்களுக்கு உள்ள கூலியா அந்த உலகத்திலேயே கொடுத்துட்டேன். இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, இவங்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டான். எனவே நம்ம எது செய்யறதா இருந்தாலும் யா அல்லாஹ் உனக்காக செய்யறன்னு தான் சொல்லி செய்யணும். இந்த இணை வைப்பில் இருந்தும் ரியாவில் இருந்தும் அல்லாஹ் உங்களையும் எங்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.